ಫ್ಯಾಮಿಲೀಸ್ ಎಲ್ಲರೂ எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ಸಮಸ್ಯೆ ಜಗನ್ನಾಥ್ ಸಮಸ್ಯೆಗೆ ಎಂತ ಎಂತ ಆಸೆ ಕೊಡ್ತಿರ್ತಾಂದು இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து டே vlog தான் ஷூட் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து இங்கே வந்து எந்த அளவுக்கு வந்து வெயிலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. நீங்களே வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வெயிலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து நான் என்னென்ன சமைக்க போகிறேன் அப்படின்னு தான் வந்து காட்ட போகிறேன். அதுவும் இல்லாமல் எனக்கு மெயின் என்னென்னா, வீட்டில் வந்து அண்ணா வந்து வந்திருக்காங்க. திடீர்னு தான், எனக்கே தெரியாது. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன சமைக்கிறோம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ தான் நீங்கள் என்னோடய சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. அதுக்கான கொஸ்டினுக்கான பதில் நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். நிறைய பேர் சொல்கிறீங்க உங்கள் அப்பா அம்மா வந்து உங்ககிட்ட பேச மாட்டேங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க. தத்து எடுத்திருக்காங்க. அவங்க வந்து பேசுவாங்க. பட் வந்து அப்பா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இது பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்தளவுக்கு எல்லாமே இல்லை. ரொம்ப வந்து அவங்கள பேசுகிறதோ இல்லை நடந்துக்கிறதோ அதெல்லாமே அவங்க வந்து பண்ண மாட்டாங்க. முன்னாடி ஃபஸ்ட்டு நான் கல்யாணம் மேரேஜ் ஆகும்போது அப்போது ஒரு 2 மாதம் வரைக்கும் என்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள் அங்கே இருக்காங்க. வாங்க இப்போ வந்து வெயில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். என்ன குழம்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். பாருங்கள் இன்றைக்கி வந்து அந்த பீன்ஸ் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அது பொட்டலோ உருளைக்கிழங்கு போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பருப்பு குழம்பு வச்சுருக்கேன். இங்கே என்ன இருக்குன்னு தெரியல. இங்கே வந்து தண்ணி சாப்பாடு இருக்குது. பாருங்கள் எவ்வளோ வெயில் இருக்குதுன்னு பாருங்கள். பாருங்கள் வத்தல் வந்து காய வச்சுருக்காங்க. கரண்ட் வந்து ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் அண்ணா வந்து போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் கொத்தமல்லி நல்லா வந்துட்டுருக்கு. எப்படி வெயிலாக இருக்குது பாருங்களேன். இங்கே பாருங்கள் இது வாங்கி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அண்ணா. இந்த பலாக்காய் சொல்லுவோம் பார்த்தீங்களா அது. இங்கே பாருங்கள் மாமியார் ஃபுல்லாக வந்து இன்றைக்கி துவைச்சிட்ருக்காங்க. என்ன சமைச்சிட்ருக்காங்க இது அடுப்பு பற்ற வச்சாங்களான்னு தெரியல, பார்க்கலாம். ஆமாம் பற்ற வச்சுட்டாங்க. பாத்ரூம் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் பாத்ரூம். இது வந்து 2 பாத்ரூம் போகலாம். குளிக்கிறதுக்கு மட்டும்தான் இல்லை. குளிக்கிறதுக்கு வந்து பாருங்கள் அந்த இடத்துல தான் குளிப்பேன். அங்கே நான் வந்து எப்போவுமே குளிக்கிற இடம் வந்து காட்டுறேன். எப்படி வெயிலாக இருக்குது பாருங்களேன். இந்த இடம் நான் குளிக்கிற இடம். பாருங்கள் என்னோடய திங்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். நான் குளிக்கிற இடம் ஃபுல்லாக இங்கே தான். இந்த இடத்துல தான் நான் குளிப்பேன். இந்த சைடு வந்து ஓப்பனாக இருக்கும். நான் வந்து முன்னாடியே சொல்லிவிடுவேன், மாமியாருக்கு இங்கே யாரும் வராத மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணா வந்து சாமிக்கிட்ட போயிருக்காங்க போல இருக்கு. பிரசாதம் அதை மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஓகே சமையல் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் பூஜைலாம் எனக்கு பண்ணி முடிச்சாச்சு. சந்தனெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ வெயிலாக இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். பாருங்கள் எந்த மாதிரி கந்தரகோலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னா எனக்கு வந்து மெஹந்தி போட்டிருந்தேன், பாலிஷ் வச்சுருந்தேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அழுத்தா போட்டிருக்கேன், அதையும் நான் உங்ககிட்ட காட்டுறேன். அதுக்கப்புறம் வந்து நேற்று நான் வந்து ஈவினிங் மேலே போனதுக்கப்புறம் இந்த வரட்டை எல்லாமே எப்படி எல்லாமே பண்ணுறாங்க, எப்படியெல்லாம் காய வச்சுருக்காங்க, காய்ஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தோட்டத்துக்கிட்ட போய் உங்ககிட்ட காட்டுறேன். நேற்று எடுத்த வீடியோ அப்புறம் முந்தா நேற்று எடுத்த வீடியோ 2 வீடியோவும் சேர்த்து. முதல்ல வந்து வரட்டையை போட்டது, அதுக்கப்புறம் வந்து திருப்பி போட்டதையும் நான் உங்ககிட்ட காட்டுறேன். அங்கே அப்படியே மாமியார் வந்து விற்றுட்டாங்க. இல்லைன்னா அதை ரவுண்டாக வச்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறத வந்து நான் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து கேட்டிருக்கேன், என் பல்லு ஏன் இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் ஏதாவது பார்க்க சாப்பிட்றீங்களான்னு சொல்லிட்டு. சத்தியமாக சொல்கிறேன், பார்க்க சாப்பிட்டா பல்லு இந்த மாதிரியா இருக்குது. இந்த 2 இங்கே என்ன ஆச்சுன்னே எனக்கு தெரியல. திடீர்னு தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்லை ஏதாவது சாப்பிட்டதுனால அந்த மாதிரி ஆயிடுச்சா என்ன ஏதுன்னு சொல்லலை. ஆனால் சுத்தமாக போக மாட்டேங்குது. இது கரை மாதிரியே தெரியல. இங்கே பாருங்க போக மாட்டேங்குது. சரி காலைல அவ்வளோதான் போட்டிருக்கேன். புது கொலுசு வந்து போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வரட்டையெல்லாம் எப்படி இருக்குது அதையும் வந்து பார்க்கலாம் வாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் போட்டிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என் காலுக்கு கொலுசு போட்டிருக்கேன். நல்லா இருக்குங்களா? ஸ்டோன் வச்ச கொலுசு. இதை வந்து நம்ம வந்து திருவிழாவில் வாங்கியிருந்தோம். 9 பாலிஷ் போட்டிருக்கேன்.
நான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மெட்டி வந்து நீங்கள் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி போடுவீங்களா, நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் போடுவீங்களான்னு. எனக்கு இந்த மாதிரி மெட்டி போடுறதா ரொம்ப பிடிக்கும். எனக்கு இங்கே இருக்கிற மெட்டி பிடிக்காது, அதனால் நம்ம இங்கே இருக்கிற மாதிரி மெட்டி நான் வாங்கியிருக்கேன். எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். வாங்க இப்போ போகலாம். நம்ம வந்து வரட்டெல்லாம் எப்படி இருக்குது என்ன இதுன்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்குள்ளே போகலாம். பாருங்கள், இது வந்து மாமியார் வந்து ஒரு 3 நாளாக போட்டு விட்டு அதுக்கப்புறம் வந்து முந்தின நாள் போய் நான் வந்து வீடியோ எடுத்தது. இடமே இல்லை, கேஃபே இல்லை, அந்தளவுக்கு போட்டு விட்டுருக்காங்க. எங்கள் செடிங்களெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் முன்னாடி விட இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. வெயிலும் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் வந்து சாணியை போட்டு வச்சு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி போடுவோம். இடம் வந்து எப்படின்னா, இந்த இடத்துல யாராவது மாடுங்க நான் இங்கே அதுக்கப்புறம் எருது இந்த மாதிரியெல்லாம் வந்துடுதுன்னு சொல்லிட்டு 4 பக்கமும் வந்து அடைச்சிருக்கோம். இருந்தாலும் அதுங்க வந்துடுங்க. என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாமியார் பாருங்கள் நல்லா தட்டி விட்டுருக்காங்க. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இங்கே வந்து இது வந்து ஒரு வரட்டையை வந்து ₹1 விற்றுட்ருந்தாங்க. இப்போ வந்து மாமியார் சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு வரட்டை வந்து ₹2 விற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அப்கமிங் வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் அங்கே பார்க்கும்போது நிலா மாதிரி இருந்துச்சு, அதனால தான் உங்ககிட்டையும் காட்டினேன். அதுக்கப்புறம் வந்து சூரியனை பார்க்க அந்த பக்கம் நிலா, இந்த பக்கம் சூரியன் அப்படின்ற மாதிரி பார்க்க வந்து ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி கிளைமேட்டை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களா, எப்படி என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாருங்கள் 2 டைம் அதான் அந்த பக்கம் சூரியன், இந்த பக்கம் வந்து சந்திரன் அப்படின்ற மாதிரி நான் உங்ககிட்ட காமிச்சேன். நிலா மாதிரி தெரியுது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், இங்கே நிறைய வந்து மூங்கில் மரங்கள் தான் அதிகமாக இருக்குமே. ரொம்ப டைம் எல்லாமே இல்லை. இது வந்து 4:30 மணிக்கு நாங்கள் வந்தது. அப்போ பாருங்கள் எவ்வளோ வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப வெயிலாக இருக்குது. இதுக்கு இப்போ எல்லாமே வந்து ஒடிசாவில் வந்து அதிகமாக வெயில் இருக்குது. கொஞ்சம் சேஃபாக பார்த்து தான் இருக்கிற மாதிரி இருக்கும். மரங்கள் எல்லாமே காஞ்சி போய் கிடக்குது பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்து நேற்று நான் வந்து எடுத்தது. நேற்று போகும்போது என்னென்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அப்பா வந்து இங்கே மண்ணுக்கு கீழே வந்து கட்டைங்கள் எல்லாமே மரக்கட்டைங்கள் எல்லாமே கீழே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தோண்டி அப்பா வந்து எடுத்துருந்தாங்க. அதை தான் நான் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள். இப்போ வந்து அப்பா வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, முந்தா நேற்று அப்பா வந்து தீர்ப்பு போட்டிருந்தாங்க. மாமியார் சொன்னாங்க வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பார்க்க போயிருந்தோம். பாருங்கள், இந்த கட்டை தான் அதுக்குள்ளே இருந்துச்சு. சும்மா இந்த மாதிரி துண்டுங்க பண்ணுறதுக்கே ₹500 வாங்கிக்கிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு கொஞ்சம் நேராக கட் பண்ணியிருந்தால் கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதை இப்படி மட்டும் ரவுண்டாக மட்டும் கட் பண்ணிவிட்டு ₹500 வாங்கிட்டாங்க. பார்க்கவே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ₹500 இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்பாவால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வெட்ட முடியாது இல்லைங்களா, இவ்வளோ திக்காக இருக்குது மரக்கட்டை. நாங்கள் வந்து அடுப்புக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு இருக்கோம். அதை தான் நான் உங்ககிட்ட காமிச்சிட்ருக்கேன். இப்போ பாருங்கள் வந்து அப்பா வந்து ஃபுல்லாகவே வந்து வரட்டையை வந்து முதல்ல வந்து போட்டு தான் விட்டுருந்தாங்க. இந்த வரட்டை காஞ்சதுக்கப்புறம் மழை வந்து இப்போ வந்துட்டுருக்குங்களா, இடையில மழை வருது, இடையில வெயில் வருது அந்த மாதிரி. அதனால் திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து அதை காஞ்சிடுச்சுன்னா நம்ம வந்து யாருக்காவது கொடுத்துடணும். இல்லைன்னா நாங்கள் எங்களுக்காக கொஞ்சம் வச்சுக்கிட்டு பாதி வந்து வரட்டையை வந்து நாங்கள் விற்றுடுவோம். இப்போது ஒரு வரட்டை வந்து ₹2 சொல்லியிருக்காங்க மாமியார். தெரியல என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், போன வாட்டி எவ்வளோ வெயில் இருந்துச்சு, இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கிளைமேட் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி எடுக்கணும்னு போனேன், பட் அது வேறு மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ஃபுல் டே இல்லாமல் ஆஃப் டே, அதுக்கப்புறம் வந்து நேற்று நடந்த அந்த வரட்டையோட வீடியோ வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபுல் டேவும் இது பண்ணணும்னு நினச்சேன். என்னவோ தெரியல, அதுக்கு மேலே என்னால் எடுக்க முடியல. எனக்கு சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். எனக்கு ஸ்டிச்சிங் எதுவுமே பண்ணல. இன்னொரு சிஸ்டர் யாரோ பிரதரோ தெரியல, எனக்கு தைக்க தெரியாது, நான் வந்து யாருக்கிட்டையும் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு. அதுக்கு தேவையில்லாமல் இவ்வளோ பெரிய மிஷின் நான் வந்து வச்சுப்பேனா, கொஞ்சம் கூட இதில் கட்டிங் வீடியோ வந்து போடல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து சொல்கிறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு கட்டிங் வீடியோவும் போடுறதில்ல, ஸ்டிச்சிங் வீடியோவும் போடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக அப்கமிங் வீடியோவில் வந்து கண்டிப்பாக நான் போடுவேன் பாருங்கள். அதுக்கப்புறம் வச்சு நம்புவீங்களான்னு தெரியல.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கான வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் எல்லாருக்கும்.